ஏன் இப்போலாம் நம்மளே ரொம்ப லோவாக நினச்சிக்கிறோம்? லைக் நான் ஒல்லியாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு ஸ்கின்னு சரியில்லை, ஹேர் ஸ்டைல் சரியில்லை, எனக்கு படிப்பு வரல, என்கிட்ட பணம் இல்லை, பட் அவங்ககிட்ட இது இருக்குது, இவன்ட்ட இது இருக்குது. இதெல்லாம் ஏன்? மேபி இட்ஸ் ட்ரூ, மேபி நாட். இப்போ நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறது மேபி உண்மையாக கூட இருக்கலாம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதையும், அப்படி உண்மையாக இல்லைன்னா கூட நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பேசிக்காக உங்களோட செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோவில் இது பண்ணுறேன். நீங்கள் ரெடினா லெட்ஸ் கெட் தி வீடியோ. இப்போ நீங்கள் பான் பார்க்குறீங்க, மாஸ்டர்பேட் பண்ணுறீங்க, எந்த ஒரு நல்ல ஹேபிட்ஸும் இல்லை, அதனால் நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் என்னோட செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்குன்னா, ப்ரோ சில் ப்ரோ. உங்களை சுற்றி பாருங்கள், எல்லோரும் பண்ணுறது தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், எல்லோரும் பண்ணுறது தான். இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ப்ரோ. இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். அப்படிலாம் என்னால் சுகர் கோட் பண்ணி சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் அ டம் ஸ்டூபிட் பர்சன். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறது எல்லாமே உண்மை. நீங்கள் என்னையும் இந்த மற்றவங்க மாதிரி அப்படியே க்யூட்டாக தடவி கொடுப்பேன்னு நினச்சிங்களா? ஐ வில் ஸ்லாப் யூ இன் யுவர் ஃபேஸ் வித் அ ஃபக்கிங் ட்ரூத் அண்ட் லவ். தட்ஸ் மை டியூட்டி ஹியர். பட் நீங்கள் நினச்சா இதெல்லாம் மாற்ற முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு அக்செப்ட் வேர் யூ ஆர் நவ். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ரோ அப்படியே நான் ஒன்றும் அப்படியே பெரிய ஆள்லாம் கிடையாது ப்ரோ. ஐ ஃபேப்ட் 6 times in a day. 6 times in a day. யா, நான் எங்கே இருக்கேன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு ஸ்டூபிட் டம்முன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஐ ஸ்டார்ட் இம்ப்ரூவ் தட். ஐ ஹோப் நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். செகண்ட் ஸ்டெப், ஃபோக்கஸ் ஆன் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ப்ரோ இப்போலாம் நம்ம பண்ணுறது மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான். இந்த பானு, மாஸ்டர்பேஷன், இந்த ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் உங்களோட எனர்ஜி அண்ட் டைம்லாம் அப்படியே சக் பண்ணிவிடும் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு ஏர்ஜே இருக்காது. அதெல்லாம் இப்போலாம் நம்ம அப்படியே லெத்தாஜிக்காக அப்படியே இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும்னா வி ஹாவ் டு திங்க் லாங் டேர்ம். அந்த ஒரு டிலேட் கிராட்டிஃபிகேஷனை நோக்கி போகணும். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக என்ன கிடைக்கும்னே போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் அதில் ஒரு மீனிங்கே இருக்காது, ஒரு எம்டியாக இருக்கும். அன்றைக்கி நைட்டே உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பீங்க, என் லைஃப்பில் எதுவுமே ஒழுங்காக போகல அப்படி இப்படின்னு. ப்ரோ இப்போ உங்ககிட்ட 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, மார்னிங் எந்திரிச்சோடனே இன்ஸ்டாகிராமில் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு 1 hour ஃபுல்லாக அவங்களால ஸ்க்ரோல் பண்ண முடியும். 2வது 1 hour ஒர்க் அவுட் பண்ண முடியும். 2ல் எது பண்ணுவீங்க? எது உங்களுக்கு கிராட்டிஃபிகேஷன் கொடுக்கும்? யா, கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த 1 hour இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறது தான், அந்த டோபமைன் ஹிட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் 2வது அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம், அந்த 1 hour இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த 1 hour அன்கம்ஃபர்டபுள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த 1 hour இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் அது 1 hour ஆகிடுச்சு, 1 hour டைம் போனதே தெரில அப்படின்னு கில்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சரி இது பண்ணியிருக்கலாமே, அது பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னு போனீங்கன்னா அதுக்கான அந்த ஒரு அர்ஜ், அதுக்கான ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. பிகாஸ் உங்களோட அந்த டோபமைன் எல்லாத்தையும் இதிலே வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இப்போ எல்லாருமே அப்படியே லெத்தாஜிக்கா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ரீசன் இதுதான். அதுவே அந்த 1 hour நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அது உங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும், உங்களோட மூடையே என்டையராக சேஞ்ச் பண்ணும். ப்ரோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரோ. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும், உங்களோட செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணும் ப்ரோ. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் லைஃப் ப்ரோ. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் டிலேட் கிராட்டிஃபிகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த மணியெல்லாம் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். ப்ரோ நான் ஒத்துக்கிறேன், நம்மக்கிட்ட இந்த பெருசாக அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் அதெல்லாம் இருக்காது தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் உங்ககிட்ட டைம்ன்றது இருக்குது, அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களோட ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு உங்களுக்கு டைம்ன்றது ரொம்பவே முக்கியம். ப்ரோ என்கிட்ட பணம் வேணும் ப்ரோ வெயிட், உங்களுக்கு டைம் மட்டும் இருந்துச்சுனாலே போதும், யூ கேன் இன்வெஸ்ட். ப்ரோ இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட் வில் கிவ் யூ ROI, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்க அந்த வேல்யூபிள் டைமை
உங்களோட ஹெல்த்தில், உங்களோட ஃபிட்னஸில் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அதுலேருந்து எப்படி மணி மேக் பண்ணலான்றதில் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். தேர்ட் ஸ்டெப், கெட் இன்டு தி ஃபிட்னஸ். ப்ரோ, நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கீங்க இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் அப்படியே ஒல்லியாக ஸ்கின்னியாக இருப்பான், அப்படியே எல்லாருக்கும் லைக் ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு அன்கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான். ஒன்ஸ் அவன் ஜிம்முக்கெலாம் போயிட்டு அவனோட பாடியெலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் அவனோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்லேருந்து, அவனோட கான்ஃபிடென்ஸ்லேருந்து, அவனோட செல்ஃப் எஸ்டீம் எவ்வளோ பூஸ்ட் ஆகிருக்குன்றது நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. தென் நீங்கள் மட்டும் ஏன் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்? நீங்களும் பண்ணுங்கள். ப்ரோ, இப்போ நான் உங்களுக்கு ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேக்கிங் மசில் ஆர் எனிதிங் லைக் தட். இட் வில் சேஞ்ச் ஹவ் யூ சீ யுவர் செல்ஃப். நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்கன்றதே சேஞ்ச் ஆகும். ப்ரோ, ஐ யூஸ்டு டு பி அ டம் லேசி காய். பட் ஆனால் ஒன்ஸ் நான் என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் ஐ எம் நாட் லைக் தட். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹைடன் பொட்டென்ஷியல்ன்றது இருக்கும். அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும்னா வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங். அதுக்கு பட் ஆனால் நம்மள மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தெரியாது. ஸோ அதுக்கு தான் நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன்னா, உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் எது நமக்கு வேணும். நம்மளால் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஆக்சுவலாக நம்மளால் அதில் ப்ரோக்ரஸ் ஆக முடியுன்ற அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் உங்களுக்கு. ப்ரோ, எனக்கு தெரியும் நம்மளோட ஏர்லி 20s நமக்கு என்ன வேணுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்காக அப்படியே சும்மா ரேண்டமாக சுற்றிட்டு இருக்காமல் ஃபோக்கஸ் ஆன் சம்திங். எதுலையாவது ஒர்க் பண்ணுங்கள், அதில் ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு தி ஃபிட்னஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங். ஃபோர்த் ஒன், ஃபிக்ஸ் யுவர் ஹேபிட்ஸ். ப்ரோ, நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணுறது நம்மளோட டெய்லி ஹேபிட் தான். அது ஒரு காமன் சென்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எல்லோரும் சொல்கிறது ப்ரோ ஜஸ்ட் உன்னோட 20ஸ்லாம் ஜஸ்ட் சில் ப்ரோ, ஜாலியாக இரு, அப்புறம் பார்த்துக்கலாம், வி ஹாவ் அ ஷார்ட் டைம் டு லிவ், ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்லாம் சொல்லலாம். பட் செனக்கா இதை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாரு, லைக் இட்ஸ் நாட் தட் வி ஹாவ் அ ஷார்ட் டைம் டு லிவ் பட் வி வேஸ்ட் மோஸ்ட் ஆஃப் இட். நான் சொல்லலை, செனக்கா சொல்லியிருக்காரு, ஸ்டாயிக் ஃபிலாசபர். இங்கே 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் ப்ரோ உன்னோட 20ஸ்லாம் ஜஸ்ட் ஜாலியாக இரு, அதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நீ இப்போதைக்கு கஷ்டப்படு, அப்புறமா நீ ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதே தானே நம்ம ஸ்கூலில் இருக்க போய் சொன்னாங்க, நம்ம காலேஜில் இருக்க போய் சொன்னாங்க, இப்போ நம்ம ஒர்க் வந்ததுக்கு அப்புறமே சொல்கிறாங்க. பட் ஆனால் ஐ எம் அகெயின்ஸ்ட் போத் ஆஃப் தட். நீ ஃபஸ்ட்டு கஷ்டப்படு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம், இல்லை இப்போ ஜாலியாக இரு அப்புறம் கஷ்டப்படுக்கலாம். ஐ எம் அகெயின்ஸ்ட் போத் ஆஃப் தட். ப்ரோ, ஜாலியாக இருக்குதுன்னா என்ன, ஹாப்பியாக இருக்குதுன்னா என்ன? இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்ட் ஆனால் சாட்டர்டே நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் சண்டே மார்னிங் பேன்னு ஹேங் ஓவர்லேருந்து இருக்கிறதா? இல்லையே. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல் ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, தட் வில் கிவ் யூ ஜாய், தட் வில் கிவ் யூ ஹாப்பினஸ். ப்ரோ, ஐ ஜென்யூன்லி திங்க் ஹார்ட் ஒர்க் கிவ் யூ ஹாப்பினஸ். உங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் வாட் யூ வாண்ட். உங்களோட லைஃப்பில் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வேணுன்றதை டிட்டர்மைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஹேபிட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட ப்ரையாரிட்டி உங்களோட ஸ்டடீஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹேபிட்ஸ் அலைன் பண்ணுங்கள். இல்லை இப்போ உங்களோட ப்ரையாரிட்டி உங்களோட ஒர்க்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹேபிட்ஸ் அலைன் பண்ணுங்கள். இல்லை ஃபிட்னஸ், அது எதுவாக வேணால் இருக்கலாம், உங்களோட ப்ரையாரிட்டி எதுவாக வேணால் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹேபிட்ஸ் அலைன் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் ஃபர்தராக உங்களோட ஹேபிட்ஸ் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ரீட் அட்டாமிக் ஹேபிட் பை ஜேம்ஸ் கிளியர். ஆக்சுவலாக என்கிட்ட ஹார்ட் காப்பி அட்டாமிக் ஹேபிட் இல்லை. நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்த புக்கு இது தான், அட்டாமிக் ஹேபிட் தான். பிகாஸ் அந்த டைமில் அது செம பாப்புலராக இருந்துச்சு. நான் இது வாங்கி படிக்கலை. ஆக்சுவலாக என்னோட ரூம்மேட் வச்சுருந்தான், அதை வாங்கி தான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் லைட் எல்லாமே பேசிக்காக சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ரீட் திஸ் புக் அட்டாமிக் ஹேபிட் பை ஜேம்ஸ் கிளியர். போய்ட்டு வாங்கி படிங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க நல்ல பசங்களாக இருப்பானுங்க, அவங்க ஹேபிட்ஸு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் தே ஹாவ் அ லோ செல்ஃப் எஸ்டீம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் கம்பேரிசன் கல்ச்சர். அவனோட ஃபேமிலியில் அவனை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனை சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு அவனை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பான். ப்ரோ, ஒரு ஹானஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், ஒன்று நீ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணவே பண்ணாத, எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா அதிலலாம் சொல்கிறேன். ப்ரோ, இப்போ நீ சோஷியல் மீடியாவில் ஒருத்தனை பார்த்து நீ அவனை கூட நீ கம்பேர் பண்ணுறனா, அவனோட என்வரான்மெண்ட்டு உன்னோட என்வரான்மெண்ட்டோட டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இட் டசன்ட் மீன் அவனால் முடியும் உன்னால் முடியாதுன்றது கிடையாது. பட் ஆனால் அந்த டைம் வேரியேஷன்றது
கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அவன் ஆல்ரெடி ரிச் ஃபேமிலியில் பிறந்ததால அவனுக்கு மேபி ஆல்ரெடி அவன் ரிச்சாக தான் இருக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்துருப்பான். பட் ஆனால் நம்ம இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஒரு வேறு மைண்ட் செட்டில் வளர்ந்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துப்போமே, எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பெருசாக பெரிய ஆள் ஆகணும் அந்த ஒரு டிசைர்லாம் இருந்ததே கிடையாது. பிகாஸ் நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பிகாஸ் சொந்த ஊர்லேயே வளர்ந்ததால் பெருசாலாம் அந்த நீடுன்றது இல்லவே இல்லை. ஒன்ஸ் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் வெளியூர் போனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃபினான்ஷியலியும் சரி அந்த ஒரு ஃப்ரீடம்ன்றது எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் ஐ வாண்ட் மோர்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் திங்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணி லேர்ன் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் இட் வில் டேக் ஸோ மச் டைம்ன்றது. ஐ ஆம் ரெடி ஃபார் தட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். நான் இங்கே கம்பேர் தான் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். அந்த கம்பேட்டிட்டிவ்னஸ்ன்றது கண்டிப்பாக வேணும். செகண்ட் ரீசன், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் ஃபெயிலியர். ப்ரோ இதுதான் என்னோட பேஷன், இதுதான் என்னோட பர்பஸ்ன்னு நான் பர்சூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ட்ரைட் லாட் ஆஃப் திங்ஸ். ஆக்சுவலாக நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், நான் ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணேன், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு ட்ரை பண்ணேன். எல்லாத்துலேயுமே ரூத்லெஸ்ஸாக ஃபெயில் ஆனேன். இந்த எல்லாரும் ஃபெயிலியர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி இப்படின்னு ஏதோ கோட்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் ஜென்யூனாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனேன். ஸோ அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். லாட் ஆஃப் திங் ட்ரை பண்ணுங்கள், நிறைய விஷயம் ட்ரை பண்ணுங்கள். அவங்க எதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ அவன் இது சொல்லுவான், இவன் சொல்லுவான், ஸ்கூலில் படிக்கிறவன் இது சொல்லுவான், கிளாஸ்மேட் எப்படி சொல்லுவான், ஃப்ரெண்டு எப்படி சொல்லுவான், ஃபேமிலியில் எப்படி சொல்லுவாங்கலாம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. இப்போ உள்ளவங்களாம் அப்படியே ப்ரோ என்கிட்ட ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் ட்ரை பண்ணி உண்மையாக ஜென்யூனாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகியிருக்கீங்க? மேக்ஸிமம் பேருக்கு ஒன்றுமே இருக்காது. ப்ரோ அந்த ஃபெயிலியர்ஸ் தான், உண்மையாகவே சொல்கிறேன், அந்த ஃபெயிலியர்ஸ் தான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை டீச் பண்ணும். உங்களுக்கு என்ன உண்மையாக வேணுன்றதே நீங்கள் அந்த ஃபெயில் ஆகிற இடத்துலேருந்து தான் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ப்ளீஸ் ப்ரோ நிறைய விஷயம் ட்ரை பண்ணுங்கள். சும்மா அப்படியே இருக்காதீங்க. நான் இது ட்ரை பண்ணால் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாக ஒரு விஷயம் பிடிக்குது, ஒரு விஷயத்தில் உண்மையாக உங்களுக்கு ஜென்யூனாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த க்யூரியாசிட்டி இருக்குன்னா ப்ரோ கண்டிப்பாக அது நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதில் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. தேர்ட் ஒன், நெகட்டிவ் மாஸ்குலினிட்டி மெசேஜ். ப்ரோ இப்போ நீங்கள் உங்களோட பேஷன், உங்களோட பர்பஸ்ன்னு நீங்கள் பர்சூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பீப்புள் லுக் அட் யூ ஆர் லைக் அ டாக்ஸிக் பர்சன். இல்லை எனக்கு புரியல. ஒரு பையன் அவனோட பேஷன், அவனோட பர்பஸ்ன்னு அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னா அது எப்படி டாக்ஸிக் ஆக முடியும்? அந்த எதுவுமே இல்லாமல் ஒரு பேஷன் எதுக்காக வாழ்றோன்னே தெரியாமல் இருக்கான்ல, தே ஆர் டாக்ஸிக் ப்ரோ. அவன் தான் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுவான், ட்ரக் அடிக்டாக இருப்பான், ரேப் பண்ணுவான். அதெல்லாம் பண்ணுறதுலாம் அவனுக்கு லைஃப்பில் என்ன வேணுன்றதே தெரியாமல் ஒருத்தன் இருக்கால, அவன் தான் பண்ணுவான். ப்ரோ என்னால் யாருக்கிட்டையுமே இதுதான் என்னோடய பேஷன், அதில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் பெருசாக யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல. பிகாஸ் அவங்க என்னை டாக்ஸிக்காக பார்க்க ஆரம்பிச்சுட்றாங்கன்னு எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அதெல்லாம் பெருசாக யாருக்கிட்டையுமே நான் சொன்னதே இல்லை. யார்கிட்டையுமே என்னோடய வீடியோ எதுவுமே நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஒரு சில நான் நம்புகிற ஒரு சில பசங்களுக்கு மட்டும்தான் நான் என்னோடய சேனல் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி பெருசாக யாருக்குமே நான் அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் உங்களோட பேஷன் இதுதான் அப்படின்லாம் யார்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. கெட் சம் ரிசல்ட்ஸ், ஒர்க் ஹார்ட் அண்ட் கெட் சம் ரிசல்ட்ஸ். நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லணும் அந்த ஒரு அப்ரிஷியேஷனாக தான் ப்ரோ. கண்டிப்பாக அந்த ஸ்டார்டிங் பீரியடில் உங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன்லாம் இல்லாமல் ஃபார்வர்டாக மூவ் ஆகிறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் ப்ரோ. என்னோட ஹானஸ்ட் அட்வைஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பீப்புளுக்கு, டோன்ட் லூஸ் ஹோப். இட்ஸ் ஓகே டு பி டிஃப்ரெண்ட். பிகாஸ் யூ வாண்ட் அ டிஃப்ரெண்ட் ரிசல்ட், யூ ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் ஆக்ஷன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். யா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு யாருக்காவது இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் யா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளிக் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட். பாய்.